என்னவாயிற்று வேதாளமே? இன்று மிகவும் அமைதியாக இருக்கிறாய். இன்று மாயவலை வீசவில்லையா? இன்று நீ தன்னம்பிக்கையை இழந்து விட்டாய். இனி மாயவலை விரித்து என்ன பயன் வரப்போகிறது அரசே? அந்த பத்ரகாலனிடம் நான் செல்ல வேண்டிய தருணம் நெருங்கி வந்துவிட்டது. நான் அவனிடம் நிச்சயம் சிக்கிக் கொள்ளப் போகிறேன். தாங்கள் அவனிடம் என்னை நிச்சயம் ஒப்படைத்து விடுவீர்கள். இப்படி மாயம் செய்வதால் நான் நிச்சயம் அந்த பத்ரகாலனிடம் இருந்து தப்பிக்கப் போவதில்லை. என்னை அங்கு சேர்த்து விடு. என்னை அழைத்து செல். என்னை அழைத்து சென்று அந்த பத்ரகாலனிடம் ஒப்படைத்து விடு. இத்தனை கெஞ்சும் என்னை விடமாட்டேன் என்கிறாயே? ஆம் வேதாளமே, நான் உன்னை விடப்போவதில்லை. இந்த விக்ரமாதித்யன் கொடுத்த வாக்குறுதியை என்றும் மீற மாட்டார். உன்னை பத்ரகாலனிடம் நிச்சயமாக ஒப்படைத்து விடுவேன். அதற்காக நான் எதை செய்யவும் தயங்க மாட்டேன். பிறகு ஏன் தாமதிக்கிறாய்? என்னை வந்து பிடித்துக்கொள். வேதாளமே, மீண்டும் மாயவித்தை செய்ய ஆரம்பித்து விட்டாயா? வேதாளமே, இந்த மாயவித்தை என்னிடம் செல்லாது. மரியாதையாக என்னிடம் வந்துவிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன் அங்கு இங்கு என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் இங்கு தானே இருக்கின்றேன். நான் எங்கு மாயம் செய்கின்றேன்? நான் தான் அமைதியாக இங்கு அமர்ந்து இருக்கின்றேனே. வா, என் அருகில் வா. என்ன விக்ரமாதித்யரே, அங்கே என்ன பார்வை? தங்கள் எதிரிலேயே நான் இங்கெல்லவா அமர்ந்துள்ளேன். வாருங்கள், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். அரசர் விக்ரமாதித்யரே, தாங்கள் மட்டும்தான் வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்களா? நானும் என் வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் தான். நானும் அந்த பத்ரகாலனிடம் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், உன்னுடைய காலசித்தி யாகம் நிறைவேற விடமாட்டேன் என்று வாக்களித்து உள்ளேன். நீ எத்தனை முறை முயன்றாலும் சரி, இன்று தாங்கள் என்னை எத்தனை முறை தொட்டாலும் நான் மறைந்து விட போகின்றேன். இன்று தாங்கள் யாரை அழைத்து செல்ல போகின்றீர்கள்? வேதாளமே, இன்று நீ என்ன முயற்சி செய்தாலும் சரி, உன்னை பத்ரகாலனிடம் ஒப்படைத்தே தீருவேன். பிறகு என்ன? நான் என்ன வரமாட்டேன் என்றா கூறினேன்? அழைத்து செல். ஐயோ, என்ன விக்ரமாதித்யரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தாங்கள் அதை மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்ய போகிறீர்களா? வேண்டாம். என்னுடைய பிரேத குகையில் தாங்கள் தற்கொலை செய்து கொள்ள கூடாது. ஏனென்றால் இந்த பிரேத குகையில் ஒரே ஒரு ஆவிதான் வாழ முடியும். அது இந்த வேதாளம் மட்டும்தான். வேறு யாரும் இங்கே இருக்க அனுமதி இல்லை. வேண்டாம், அப்படி எதுவும் செய்து விடாதீர்கள். விக்ரமாதித்யரே! வேதாளமே, நான் உன்னை தொடவில்லை என்றால் என்ன? இதன் மூலமாக இழுத்துக் கொண்டே சென்று விடுகிறேன். ஏன் விக்ரமாதித்யரை இப்படி எல்லாம் செய்கிறீர்கள்? அந்த சித்திரவதையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு மூச்சு முட்டுகிறது. உடனே இதை எடுங்கள். நான் தங்களுடன் வர தயாராக உள்ளேன். முதலில் இதை எடுங்கள். அரசே, தாங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த பத்ரகாலனிடம் என்னை ஒப்படைக்க இயலாது. அதை நடக்கவே விடமாட்டேன். இன்று என்னவாயிற்று என்று தெரியவில்லை. என் இதயம் மிகவும் படபடக்கிறது. அரசர் விக்ரமாதித்யரே, தாங்கள் மிகவும் பலசாலி ஆவீர்கள். அதோடு நீதி நெறியை மிகவும் விரும்புவீர்கள். தங்களை விட பலசாலியும் புத்தி கூர்மையும் வேறு யாருக்கும் இல்லை என்ற எண்ணம். சரியா? சரி, இன்று நான் கூறவிருக்கும் கதைக்கு அதற்கு தகுந்த பதிலை கூற முடியாமல் தவிக்கப் போகிறீர்கள். ஒருவேளை என் கதைக்கு சரியான பதிலை கூறிவிட்டால் அப்பொழுது இந்த உலகில் தங்களை விட புத்திசாலி வேறு எவரும் இல்லை என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தங்களை போன்று நீதி உரைப்பவர்களும் வேறு யாரும் இருக்க முடியாது. புரிந்ததா?
என் கதையை கவனமாக கேட்க வேண்டும். முன்னொரு காலத்தில் கானகத்தின் வழியாக ஒரு தந்தையும் மகனும் சென்று கொண்டிருந்தார்கள். வேறு நகரத்தில் வாணிபம் செய்ய எண்ணினார்கள். தந்தையின் பெயர் சந்திரபாணன், அவருடைய மகனின் பெயர் கிருஷ்ணன். அந்த மகன் பிறக்கும் பொழுது அவனுடைய தாய் மடிந்து விட்டாள். சந்திரபாணன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய மகனை அன்பு பாசத்தோடு வளர்த்து பெரியவனாக்கினான். தந்தையாரே, இம்முறை நாம் அளவுக்கு அதிகமான தனத்தை சேர்க்க வேண்டும். மீண்டும் நமது நகரத்திற்கு திரும்பி வந்து கோவிலின் அருகில் உள்ள நிலத்தில் பெரிய மாளிகை ஒன்றை கட்ட வேண்டும். நிச்சயம் மகனே. முதலில் இருவராக வணிகம் செய்தோம், இப்போது உன்னையும் சேர்த்து நால்வராகிவிட்டோம். நீ கூறியபடி பெரிய இல்லத்தை கட்டி உனக்கு சுகமான வாழ்க்கையை அளிக்க வேண்டும். அதன் பிறகு உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். தந்தையாரே, தாங்கள் என் இன்பத்தை மட்டும் நினைக்கிறீர்கள். உங்கள் நலத்தை தாங்கள் சிறிதும் எண்ணுவதில்லை. தாங்களும் இங்கு இன்பமாக வாழ வேண்டும் அல்லவா? உன் மகிழ்ச்சிதான் என் மகிழ்ச்சி மைந்தா. நீ சுகமாக இருந்தால் நானும் சுகமாகத்தானே இருப்பேன். இருப்பினும் தந்தையாரே, இது சரியல்ல. என் தாயார் மடிந்த பின் தாங்கள் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. இரவு பகலாக என்னை வளர்ப்பதிலேயே கவனமாக இருந்தீர்கள். தங்களை பற்றி சிறிதாவது எண்ண வேண்டும் அல்லவா? மகனை, பெற்றோர்களுக்கு மக்களைத் தவிர வேறு எதுவும் என்ன தோன்றாது. தந்தையாரே, ஒருவேளை அந்த பிள்ளை பெரியவனாக வளர்ந்து தனது பெற்றோர்களை விட்டுவிட்டு சென்று விட்டால் அப்பொழுது? அது பெற்றோர்களின் தலைவிதியாகும் மகனே. ஆனால் நீ அப்படிப்பட்டவன் இல்லை என்பது எனக்கு தெரியும். நீ என்னை விட்டு எங்கும் பிரிந்து செல்ல மாட்டாய், சரிதானே? செய்ய மாட்டேன். சரி, வா செல்வோம். மகனே, சென்று நீர் கொண்டு வா. எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. சரி. என் மகன் இப்படி வளர்ந்து விட்டானே, புத்திசாலியாகவும் இருக்கிறான். இவன் தாய் இவனை என் கையில் கொடுத்துவிட்டு மடிந்த போது மழலையாக இருந்தவன் இப்போது ஏதேதோ பேசுகிறான். எனது தந்தையார் மிகவும் உயர்ந்தவர். என் சுகத்தை மட்டுமே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவரை போல் தந்தை கிடைக்க நான் பாக்கியம் செய்தேன். ஆனால் வருங்காலத்தில் எனக்கு வரும் பத்தினி எப்படி இருப்பாள்? ஒருவேளை இவருக்கு சேவை செய்யவில்லை என்றால்? ஆனால் நான் இவருக்கு துக்கத்தை ஏற்படுத்த மாட்டேன். இதற்கு மேல் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் சுகமாக வாழ வேண்டும். காலடி தடயங்களா? இந்த கானகத்தில் யார் இங்கு வந்திருக்க கூடும்? தந்தையாரே, என்ன மகனே? தந்தையாரே, இந்த காலடி தடம் யாருடையதாக இருக்கும்? மகனே, இது ஏதோ 2 பெண்களின் காலடி தடம் என்று எண்ணுகிறேன். பெண்களுடையதா? இந்த கானகத்தில் பெண்கள் எதற்காக வர வேண்டும்? எனக்கு தெரிந்தவரை அந்த சிறிய காலடி தடம் உள்ளதே, அது சிறிய பெண்ணாக இருக்க வேண்டும். பெரிய காலடி தடம் பெரிய பெண்ணாக இருக்க வேண்டும். சரி, இதை விடு. வா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. முதலில் போய் உணவு உண்ணலாம். வா. சரி. அப்படி உட்கார் மகனே. இந்த கை கழுவு.
எனக்கு மிகவும் பசிக்கின்றது. நடந்து வந்ததால் பசிக்கும் என்று அப்போதே கூறினேன் அல்லவா? இந்த மகனே, என்னவாயிற்று? எதை சிந்திக்கிறாய்? தந்தையாரே, நான் கூறுவதை கேளுங்கள். இனிமேல் தாங்கள் தனியாக வாழக்கூடாது. பைத்தியக்காரா, நான் இங்கு தனியாக இருக்கிறேன். நீ என்னுடன் தானே இருக்கிறாய். என்னை தாங்கள் நம்ப வேண்டாம். ஒருவேளை நாளை எனக்கு திருமணமாகி பத்தினி நல்லவள் இல்லை என்றால், அவளின் தூண்டுதலால் நான் தங்களை விட்டு பிரிந்து விட்டால் பிறகு தாங்கள் என்ன செய்வீர்கள்? நீ தேவையில்லாமல் வேதனைப்படுகிறாய். அப்படி எதுவும் நடக்காது. இல்லை தந்தையாரே, தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாய்? நான் முடிவெடுத்து விட்டேன். இனி எதையும் கேட்க மாட்டேன். நான் மனமுடிக்கும் பொழுது தாங்களும் மனமுடித்துக் கொள்ள வேண்டும். நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? இதில் மாற்றமில்லை. தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தாங்கள் கூறியபடி நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். சரி, ஒருவேளை நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாலும் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? தந்தையாரே, நாம் இப்பொழுது 2 பெண்களின் காலடி தடத்தை கண்டோம் அல்லவா? ஒருவேளை வழியில் அவர்களை சந்தித்து நம்மை திருமணம் செய்து கொள்ளவும் சம்மதித்தால், அப்பொழுது பெரிய காலடி தடம் இருப்பவளை தாங்கள் மணக்க வேண்டும், சிறிய காலடி தடம் இருப்பவளை நான் மணந்து கொள்கிறேன். புரிந்ததா? சரி மகனே, நான் வாக்களிக்கிறேன். பெரிய காலடி தடம் உள்ளவளை நான் மணக்கிறேன், சிறிய காலடி தடம் உள்ளவளை நீ மணந்து கொள். சரியா? இப்போது மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. முதலில் உண்ணலாம், நேரமாகிவிட்டது. தந்தையாரே, நான் அவர்கள் இந்த பக்கமாக சென்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இந்த வழியில் மிருகங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குமே, அதனால் அவர்கள் ஏன் இப்படி செல்லப் போகிறார்கள்? தந்தையாரே, நாம் வேகமாக செல்ல வேண்டும். அவர்கள் இங்குதான் எங்காவது இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். இந்த பெண்கள் எங்கு சென்றார்கள்? இந்த கானகத்திற்கு எதற்கு வந்தார்கள்? ஊர்வசி, நாம் இருவரும் சேர்ந்து மடிவதற்கு இதைவிட நல்ல இடம் வேறு எங்கும் கிடைக்காது. நாம் இருவரும் கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்ளலாம். ஆம் அன்னையே, தாங்கள் கோருவது உண்மை. மகளே, என்னை மன்னித்து விடுமா. நான் உன்னை ஈன்றேனே தவிர உனக்கு சுகமான வாழ்க்கையை அளிக்க முடியவில்லை. அன்னையே, என் விதி இதுதான் என்றால் தங்களை வீணாக ஏன் குறை கூற வேண்டும்? சரி வாமா. நில்லுங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இறங்குங்கள். விடுங்கள். வாருங்கள். நாங்கள் இருவரும் மடிய வேண்டும். சற்று அமைதியாக இருங்கள். நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தயவு கூர்ந்து எங்களை விடுங்கள். நாங்கள் மடிய வேண்டும். நான் கூறுவதை கேளுங்கள். நாங்கள் விட மாட்டோம். பாருங்கள், உயிர் விலை மதிப்பில்லாதது. அதை இப்படியே அழித்துக் கொள்வது? என்னவாயிற்று என்று கூறுங்கள். வாழ்வதை விட மடிவதே மேல். முதலில் தாங்கள் இருவரும் எந்த விஷயத்திற்காக தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு இங்கு வந்துள்ளீர்கள்? கூறுங்கள், என்ன விஷயம்? எதற்காக தற்கொலை செய்ய இங்கு வந்தீர்கள்? எங்களை அவர்கள் வாழ விடவில்லை. என் பெயர் தேவலதா. இவள் என் மகள் ஊர்வசி. எங்களை தவிர எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. தங்கள் பதி எங்கே?
அவர் இப்பொழுது இந்த உலகில் இல்லை. அவருடைய வாணிபத்தில் மிகவும் நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் ஏராளமான கடன் வாங்கினார். அந்த கடன் சுமை தாங்காமல் ஆற்றில் விழுந்து மடிந்து விட்டார். கடன்களை அடைக்க எங்களுக்கு எந்த வழியும் தெரியவில்லை. கடன் கொடுத்தவர்கள் தினம் வந்து எங்களை துன்புறுத்தினார்கள். என் மகளை தூக்கி செல்வதாக மிரட்டினார்கள். அதனால் நாங்கள் இருவரும் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் அதற்கென்று தற்கொலை செய்வதால் இதற்கு தீர்வு கிடைக்குமா என்ன? எத்தனையோ பிறவைகளுக்கு பிறகு நாம் மனிதர்களாக பிறக்கிறோம். நீங்கள் தவறாக எண்ணவில்லை என்றால் எங்கள் இருவருக்கும் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. நாம் நால்வரும் ஒருவருக்கொருவர் சகாயமாக இருக்கலாம். அதாவது திருமணம் செய்து கொண்டு. திருமணமா? பசித்தவனுக்கு உணவு தேவை. வேறென்ன வேண்டும்? தாங்கள் இந்த முடிவை எடுத்தால் தங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டவள் ஆவேன். அப்படியென்றால் தாங்கள் இருவரும் தங்களது பாதங்களை காட்டுங்கள். பாதமா? அது எதற்காக? குளக்கரையில் நாங்கள் தங்களுடைய காலடி தடங்களை கண்டோம். அப்போதே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். யாருடைய காலடி தடம் சிறியதோ அவளை என் மகன் மணந்து கொள்வான். பெரிய காலடி தடம் உள்ளவளை நான் மணந்து கொள்வேன். தாயின் காலடி சிறியது, மகளின் காலடி பெரியதா? இல்லை, இது நடக்காத காரியம். இந்த திருமணம் நடக்காது. ஏன் நடக்காது என்கிறீர்கள்? தாங்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க கூடாது. இதுதான் என்னுடைய முடிவு. ஊர்வசியை தாங்கள் தான் மணக்க வேண்டும். ஊர்வசியின் அன்னையை நான் மணந்து கொள்கிறேன். ஏன் இப்படி பேசுகிறாய்? இந்த சமுதாயம் என்ன பேசும்? எந்த சமுதாயத்தை பற்றி கூறுகிறீர்கள்? அந்த சமூகம்தான் இவர்கள் மடிவதற்கு இங்கே அனுப்பியுள்ளது. நான் இந்த சமூகத்தை மதிக்கவில்லை. நீங்கள் இருவரும் எங்களை மணந்து கொள்ள தயாரா? தயார். அப்படி என்றால் உடனே நாம் கோவிலில் திருமணம் செய்து கொள்வோம்.
என்ன விக்ரமாதித்யரே, கதை மிகவும் ஆர்வத்தை தூண்டுகிறதா? இப்பொழுது எனக்கு தெரிய வேண்டியது, இந்த நால்வரின் உறவு முறை என்னவாக இருக்கும்? ஊர்வசி மணம் முடித்த பிறகு அவள் தாய்க்கு என்ன உறவு? தன் கணவரின் தந்தையும் தாயின் பதியும் ஒருவர்தான். அவரை ஊர்வசி என்னவென்று அழைப்பாள்? ஏனென்றால் ஊர்வசி அவருடைய பத்தினியின் புத்திரி ஆவாள். அதே நேரம் அவருடைய மைந்தனுக்கு பத்தினி ஆவாள். இப்போது இந்த நால்வர்களும் என்ன உறவு முறை என்று கூறு. யார் எந்த உறவு முறையில் அழைப்பார்கள்? விரைந்து கூறு. இல்லை என்றால் தங்களுடைய சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறுங்கள். பதில் தெரியவில்லையா? ஏன் மௌனம்? என் கேள்விக்கு பதிலை உரையுங்கள். நான் கேட்ட கேள்வி தங்களுக்கு புரியவில்லையா? விரைந்து பதிலை கூறுங்கள். என் கேள்விக்கு பதிலை அளிக்கப் போகிறீர்களா இல்லையா? தங்களுடைய புத்தி மங்கிவிட்டதோ? அவர்கள் நால்வரும் என்ன உறவு முறை கூறுங்கள். அரசரே, என் நிபந்தனையை மறந்து விட்டீர்களா? தங்களுக்கு பதில் தெரிந்திருந்தும் என் கேள்விக்கு பதிலை கூற மறுத்தால் என் நிபந்தனைப்படி தங்களுடைய சிரத்தை சுக்குநூறாக்கி விடுவேன். நான் பரிகாசம் செய்வதாக எண்ணுகிறீர்களா? நான் சொன்னதை செய்பவன். நிச்சயம் தங்களுடைய சிரத்தை உடைத்தெறிந்து விடுவேன் அரசே. கடைசி முறையாக கேட்கிறேன், என்னுடைய கேள்விக்கு பதிலை உரைத்து விடுங்கள் விக்ரமாதித்யரே. பதிலை உரையுங்கள். நல்லது. பதிலை கூற விருப்பமில்லை என்றால் தாங்கள் மடிவதற்கு தயாராகுங்கள். இப்பொழுதே தங்களுடைய சிரத்தை உடைத்தெறிய போகிறேன். தங்களுடைய சிரம் ஏன் உடையவில்லை? அனைத்தும் நாசமாகிவிட்டது. நான் மடிய போவது உறுதி. என் மரண தேவன் வந்து விட்டான். என் இறைவா, நான் எதற்கு தேவையில்லாமல் விக்ரமாதித்யருக்கு இந்த கதையை கூறினேன்? அதை தவிர வேறு வழி இல்லையே. அந்த நால்வர்களுக்கும் எந்த உறவு முறையும் ஏற்பட முடியாது. நான் கதை கூறும் ஆர்வத்தில் மதிமயங்கி விட்டேன். இப்பொழுது இன்னொரு கதையை கூறவும் சமயம் இல்லையே. நான் என்ன செய்வது? நான் ஏன் இப்படி செய்தேன்? விக்ரமாதித்யரே, நான் தோற்றுவிட்டேன். தாங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். ஆனால் நான் இப்பொழுது இங்கிருந்து பறந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். தங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை விட்டு விடுங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த பத்ரகாலன் என்னை கொன்று விடுவான். நிச்சயம் கொன்று விடுவான். விக்ரமாதித்யரே, தங்களிடம் கை கூப்பி கெஞ்சுகிறேன், என்னை பத்ரகாலனிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். இன்று அவன் யாகத்திற்கு என் கரத்தால் ஆகுதி கொடுத்து விட்டால் பெரிய அனர்த்தம் நடந்துவிடும். இந்த சிருஷ்டியும் இந்த பிரபஞ்சமும் காலங்களும் அவனுடைய கரங்களுக்குள் வசப்பட்டு விடும். அனைத்தும் சர்வநாசமாகிவிடும், அழிந்து போய்விடும். கருணாவதாரம் சம்சாரசாரம். விக்ரமாதித்யரே, தாங்கள் அளித்த வாக்குறுதிப்படி நிச்சயம் அந்த பத்ரகாலனிடம் என்னை ஒப்படைத்து விடுவீர்கள். தாங்கள் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிவிடும். அதேபோல் இன்று
அந்த பத்ரகாலன் என்னையே ஆகுதி கொடுத்து விடுவான். ஆனால் தற்போது என்னை பற்றி கவலை கொள்ளவில்லை. தங்களை எண்ணித்தான் வருந்துகிறேன். இதோ பாருங்கள், நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். என்னை ஆகுதி கொடுப்பதால் மட்டும் அந்த பத்ரகாலனின் யாகம் பூரணமடைந்து விடாது. அவனுடைய யாகத்திற்கு என்னை ஆகுதி கொடுத்து அத்துடன் காலதேவனின் முன்பு தங்களை பலியிடுவதன் மூலம் பூர்த்தியாகும். நான் சொன்னதை கவனித்தீர்களா? என்னை ஆகுதி கொடுத்த பின்பு காலதேவனின் கால்களில் தங்களை வணங்கச் சொல்வான். உடனே தங்களுடைய சிரத்தை கொய்து பலி கொடுத்து விடுவான். என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக சிந்தியுங்கள். என் முடிவு தெரிந்துவிட்டது. நான் அழியப் போகிறேன். வேதாளம் மடிந்துவிடும். இன்னும் எத்தனை காலம் இந்த அக்னியை எரிய விட்டுக் கொண்டிருப்பது? அந்த விக்ரமாதித்யன் வேதாளத்தோடு என்று வருவான்? என் யாகம் என்று பூரணமடையும்? என்று நான் விரும்பிய கால சித்தி எனக்கு கிடைக்கும். வணக்கம் மகரிஷி. விக்ரம் வேதாளத்தை அழைத்து வந்து விட்டானா? ஒருவேளை நான் கனவு ஏதாவது காண்கிறேனா? இல்லை, இது விக்ரமும் வேதாளமும் தான். இன்று என் யாகம் பூரணமடைய போகிறது. வணக்கம் மகரிஷி. வாருங்கள் அரசே, உங்களை வரவேற்கிறேன். நீண்ட காலமாக தங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நான் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி வேதாளம் வந்துவிட்டது. இதோ தங்களின் வேதாளம். வேதாளமே, நீ கூறியது நினைவில் உள்ளதா? என்னுடைய இந்த யாகத்தை என்றுமே பூரணமடைய விடமாட்டேன் என்று கூறினாயே. என்னால் காலத்தை வசப்படுத்த முடியாது என்றும் கூறினாய். பத்ரகாலனை, நான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். நீ என்றுமே கடைசி ஆகுதி கொடுக்க இயலாது. அதே போல் காலத்தை வசப்படுத்தவும் உன்னால் முடியாது. நிச்சயம் முடியாது. அப்போது நான் உன்னிடம் சூளுரைத்தேன். உன்னையே ஆகுதியாக கொடுத்து நான் நினைத்தபடி காலத்தை வசப்படுத்தி விடுவேன் என்றேன். விஷ்ணுகுப்தா, அன்று சொன்னதை நான் இன்று நிறைவேற்றப் போகிறேன். அதன் பிறகு உன்னை மீண்டும் உயிர்ப்பித்து உன்னை சித்திரவதை செய்ய போகிறேன். நீ மீண்டும் இவ்வுலகில் பிறக்கவே மாட்டாய். பத்ரகாலனே, அப்பொழுதும் என் உயிர் மீது எனக்கு பற்று இல்லை. அதனால்தான் உன்னுடைய இந்த யாக குண்டத்தில் நான் குதித்து என் உயிரை மாய்த்துக் கொண்டேன். அதன் பின்பு நான் வேதாளமாகிவிட்டேன். நான் இத்தனை காலமாக எண்ணியிருந்த இச்சையை நீ வீணடித்து விட்டாய்.
அதேபோல் இன்றும் என் உயிர் மீது எனக்கு சிறிதளவும் பற்று இல்லை. ஆனால் நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொள். இன்றும் உன் யாகத்தை நிச்சயம் பூரணமடைய விடமாட்டேன். உன்னுடைய யாகமும் எண்ணமும் நிச்சயம் நிறைவேறாது, நிறைவேறவும் விடமாட்டேன். நில் வேதாளமே! இதற்கு மேல் உன்னால் தப்பிச் செல்ல இயலாது. இங்கிருந்து எங்கும் உன்னால் ஓட முடியாது. அரசே, தாங்கள் செய்த இந்த செயலை வேறு யாராலும் செய்ய இயலாது. இதற்குண்டான பலனை நான் நிச்சயம் தங்களுக்கு தருவேன். அதை வேதாளத்தை ஆகூதி கொடுத்த பிறகு தருகிறேன். வேதாளம் பஸ்பமாகிவிட்டார், சாம்பலாகிவிட்டார். ஓ காலதேவனே, வேதாளத்தின் ஆகூதியை ஏற்றுக்கொள். வேதாளத்தை ஆகூதி கொடுத்தாகிவிட்டது. இனி விக்ரமாதித்தனை பலி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு காலதேவன் வசப்படுவான். அரசே, அரசே, என்னுடைய காலதேவன் தங்களை கண்டு மகிழ்கிறான். தாங்கள் யாகத்திற்கு பெரிய உபகாரம் செய்துள்ளீர்கள். தாங்கள் மட்டும் இல்லை என்றால் வேதாளம் இங்கு வந்திருக்க மாட்டான். என்னுடைய இந்த யாகமும் பூர்த்தி அடைந்திருக்காது. இந்த சித்தியும் எனக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் தாங்களும் எனது காலதேவனை தலைதாழ்த்தி வணங்க வேண்டும். சக்கரவர்த்தி சாம்ராட்டாகும் வரத்தை அவன் அளிப்பான். என்னை ஆகுதி கொடுத்த பின்பு தங்களை காலதேவனின் கால்களில் விழுந்து வணங்கச் சொல்வான். உடனே தங்களுடைய சிரத்தை கொய்து பலி கொடுத்து விடுவான். மகரிஷி, என் வாழ்வில் இதுவரை நான் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. நான் கூறுவதை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. தாங்கள் ஆசீர்வாதம் கேட்கவில்லை. அது தானாக தங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சிரம் தாழ்த்தி வணங்குங்கள். உன் திட்டம் எனக்கு புரிந்துவிட்டது பத்ரகா. நான் தலை வணங்கியதும் என் சிரத்தை கொய்து விடுவாய். ஆனால் இன்று பலியாவது நான் அல்ல, நீதான். மீண்டும் ஒரு முறை என்னை மன்னிக்க வேண்டும். இதுவரை நான் யாரையும் தலை தாழ்த்தி வணங்கியதே இல்லை, சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்ததும் இல்லை. தயை கூர்ந்து தாங்கள் எனக்கு நமஸ்காரம் செய்து காட்டுங்கள். பிறகு அதே போல் நான் செய்கிறேன். புரிந்து கொண்டேன். எப்படி செய்ய வேண்டும் என்று நான் செய்து காட்டுகிறேன். சற்று பொறுங்கள். பத்ரகாளனே, பத்ரகாளனே, உன்னோடு அநீதி ஒழிந்து விட்டது. ஆனால் வேதாளத்தை என்னால் காப்பாற்ற முடியவில்லை.
அரசே, நான் காலதேவன். தங்கள் செய்கையால் நான் மகிழ்ந்தேன். தங்களுக்கு வரமளிக்கவே வந்தேன். தங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? காலதேவனே, தாங்கள் எனக்கு ஏதேனும் வரமளிக்க விரும்பினால் தயை கூர்ந்து வேதாளத்திற்கு பிராணனை அளித்து விடுங்கள். ததாஸ்து. வணக்கம் அரசே. ஏன் அப்படி வியக்கிறீர்கள்? நான் தங்களுடைய வேதாளம்தான். அரசே, இன்று தங்களால் தான் நான் இழந்த சரீரமும் வாழ்க்கையும் மீண்டும் கிடைத்ததா? நான் வேதாளத்தில் இருந்து மீண்டும் விஷ்ணுகுப்தனாகிவிட்டேன். என் நன்றியை தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அரசர் விக்ரமாதித்யரே. விஷ்ணுகுப்தரே, சரீரத்தோடு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. காலத்தின்படி அனைத்தும் நிகழ்ந்துவிட்டது. அரசரே, இந்த உலகில் தங்களை போன்ற அரசர் உள்ளவரை பத்ரகாலன் போன்ற பாவிகள் இந்த உலகை என்றுமே அழிக்க இயலாத. புறப்படுங்கள் அரசே. உஜ்ஜயினி நகரம் தங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. வாருங்கள். அரசே, வேதாளத்தின் உருவில் தங்களுக்கு நான் தொல்லை கொடுத்து விட்டேன். அதற்கு தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள். ஏன் இப்படி கூறுகிறீர்கள் விஷ்ணுகுப்தரே? நான் தான் தங்களுக்கு நன்றி கூற வேண்டும். வேதாள உருவில் தாங்கள் ஞானம் மிகுந்த கதைகளை எனக்கு கூறினீர்கள். அத்துடன் புதிரை விடுவிக்க எனக்கு வாய்ப்பும் அளித்தீர்கள். இது அத்தனை எளிதாக கிடைப்பதல்ல. அதற்கு நான் தங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அத்துடன் ஒரு கோரிக்கை. தாங்கள் என்னுடன் என் நகரத்திற்கு வர வேண்டும். அரசரே, முதலில் என் நகரத்திற்கு நான் செல்ல வேண்டும். ஆனால் நிச்சயம் என்றாவது ஒரு நாள் தங்களுடைய நகரத்திற்கு வருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். நான் விடைபெறுகிறேன்.